வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசா மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டிருக்கின்றார். குறித்த உத்தரவை அவர் நேற்று பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக தெரிவித்து நெதன்யாகு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே 2 ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது. சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தார், துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் இஸ்ரேல் மற்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தானது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டும் இருக்கின்றது. குறித்த அறிக்கையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்தத்தை மீறியதால் பிரதமர் நெதன்யாகு காசா பகுதியில் உடனடி தாக்குதல் நடத்த இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதேபடி இருக்க தென் கொரியாவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விஜயம் செய்யும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் கடலில் இருந்து ஏவுகணை சோதனையை முன்னெடுத்துள்ளது வடகொரியா. தென்கொரியாவில் புதன்கிழமை பிராந்திய தலைவர்கள் பலர் மாநாடு ஒன்றை முன்னெடுக்கின்றார்கள். இதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் ட்ரம்பின் முதல் ஆசிய பயணம் இதுவாகும். ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மன்றத்தின் சார்பாக பல்வேறு உச்சி மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதில் பிராந்திய தலைவர்கள் மற்றும் வணிக தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் புதன்கிழமை தென்கொரிய நகரமான கியோங்குக்கு பயணப்படுகின்றார். இந்த வார இறுதியில் அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையில் கொரிய தீபகற்பகத்தின் மேற்கே கடலில் இருந்து தரைக்கு இலக்குகளை தாக்கும் ஏவுகணையொன்றை வடகொரியா செவ்வாய்க்கிழமை சோதனை செய்தும் இருந்தது. குறித்த ஏவுகணையானது இலக்கை தாக்கும் வகையில் அதன் பாதை மற்றும் நேரத்தையும் பதிவு செய்திருக்கின்றது. அந்த குரூஸ் ஏவுகணை செங்குத்தாக ஏவப்பட்டு சுமார் 7800 வினாடிகள் பறந்தன. வெளியான தகவலின் அடிப்படையில் ஏவுகணை சோதனையின் போது கிம் ஜாங் உன் சம்பவ இடத்தில் இல்லை என்றே கூறப்பட்டும் இருக்கின்றது. ஏவுகணை சோதனை தொடர்பில் வடகொரியாவின் மத்திய இராணுவ ஆணையகத்தின் துணைத் தலைவர் பாக் ஜாங்சோன் தெரிவிக்கையில், வடகொரியாவின் அணு ஆயுத வலிமையை நடைமுறையில் வளர்ப்பதில் முக்கியமான வெற்றிகளை நாடு பதிவு செய்துள்ளது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இவையொருபுறம் இருக்க அமெரிக்காவில் இந்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து சென்ற விமானத்தில் இருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார். சம்பவத்தில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பில் மசாசூட்செட்ஸ் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டும் இருக்கின்றது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சிகாகோவிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் விமானத்தில் பிரணீத் குமார் உசிரிப்பள்ளி என்ற 28 வயது இந்தியர் பயணித்தார். இவர் பயணித்தின் போது சக பயணியான 17 வயது இளைஞனின் தோளில் முள்கரண்டியால் குத்தினார். அதே வயதுடைய மற்றொரு இளைஞரின் தலையின் பின்புறத்திலும் அவர் குத்தினார். அத்துடன் விமான ஊழியர் ஒருவரை அறைய முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஸ்டனில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். குறித்த இளைஞர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2,50,000 அமெரிக்க டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட இந்திய இளைஞருக்கு தற்போது சட்டபூர்வ குடியேற்ற அந்தஸ்து இல்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் இதற்கு முன்பு அமெரிக்காவில் மாணவர் விசாவில் தங்கியிருந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவையொருபுறம் இருக்க பிரித்தானியாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த கண்டனத்தை பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டும் இருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பிரித்தானியாவின் வால்சால் நகரின் பார்க்ஹால் பகுதியில் சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 20 வயதுடைய சீக்கிய மாணவியொருவரே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். குறித்த மாணவி 32 வயதுடைய நபர் ஒருவரால் பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றார்.
இதையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ஷபானா மஷ்மூத் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், வால்ஷால் நகரில் இனவெறி தூண்டுதலுடன் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் மற்றும் ஒரு கொடூரமான செயல் இதுவாகும். பாதிக்கப்பட்டவருக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என்றும் உள்ளூர் சீக்கிய சமூக மத்தியில் நிலவும் அச்ச உணர்வை நான் அறிவேன். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவ காவல்துறையும் உள்ளூர் தலைவர்களும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வார்கள் என்று உறுதியளிக்குமாறு நான் கோரியுள்ளேன் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பான கூடுதல் தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக முன்வந்து காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.